கூட்டாக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். இதை நாங்கள் கடந்த ஒரு மாசமா சொல்லிட்டு வரோம். இவங்க என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேரும் சூழ்ச்சியாக என்ன செஞ்சாங்க, இதை பின்னாடி இருந்து திட்டமிட்டு வகுத்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி. பின்னாடி இருந்து திட்டமிட்டு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திமுக 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மறைமுகமாக பாரதிய ஜனதா பின்னாடி இருந்து அதை ஆப்ரேட் பண்றாங்க நான் சொன்னோம். அதுதான் இன்னைக்கு ஐயா காதர் மைதீன் அவர்கள் வெளிப்படையாக இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது சில நிமிடங்கள் பார்க்க முடிஞ்சது. இந்த சூழ்ச்சியின் காரணமாக எப்படி திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா கட்சியோட முழு ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களோ, அதனாலதான் அவங்க கூட்டணி கட்சியிலிருந்து அவ்வளவு பேர் இன்னைக்கு வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணம். இதான் நாங்க ஒரு மாசம் சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு அதற்கான உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர துவங்கி இருக்குது. ஏன்னா இது அவங்க முழு வீச்சில் அந்த முயற்சியை எடுத்தார்கள். எனக்கு கவுண்டிங் முடிஞ்ச அடுத்த நாளிலிருந்து இவர்கள் எல்லாம் எப்படியாவது தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாது, எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சுக்கொண்டு முழுமையாக அவங்க இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். அதுக்கு முழு அளவில் அவங்களுக்கு டெல்லியின் ஆதரவு இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கூட்டணி கட்சியிலிருந்து வெளியே வரும் வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க. முன்னாடி இருந்து அவங்களுடைய கூட்டணியிலிருந்து வந்த எல்லாரும் வெளிவந்ததுக்கான முக்கிய காரணம் ஒரே ஒரு காரணம் தான். இவ்வளவு பேர் ராஜினாமா செய்யறதுக்கும் காரணம் தான். ஏன்னா எப்படி புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் தீய சக்தின்னு திமுக சொன்னாங்களோ, அதே தீய சக்தியோட இன்னைக்கு கூட்டணி சேர இவங்க 2 பேரும் இவங்கெல்லாம் தயாரா இருக்காங்கன்றப்போ எப்படி அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் அங்க இருக்கிற மூத்த நிர்வாகிகள் தயாரா இருப்பாங்க? ஸோ இதுதான் முக்கிய காரணம். அவங்க இன்னைக்கு ஒரு தீய சக்தின்னு சொன்ன திமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க திரு எடப்பாடி அவர் முயற்சி செஞ்சா எப்படி அங்க இருக்கிற மூத்த நிர்வாகிகள் அம்மாவோட பயணிச்சவங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பயணிச்சவங்கலாம் எப்படி அவங்க அந்த கட்சியில தொடருவாங்க? ஸோ அதான் முக்கிய காரணம் அவங்களாம் ராஜினாமா செய்வதற்கு. இன்னைக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் சொன்னார், இந்த மாதிரி போட்டி டிவி கேக்கும் திமுக. இன்னைக்கு இவர்கள் செஞ்ச கூத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டி டிவி கேக்கும் மொத்த தீய சக்தியும் மொத்த உருவமாக எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து நிக்கிறாங்க. ஸோ இன்னும் நாங்க போன வாரம் திரும்ப சொன்னோம், இன்னும் அந்த முயற்சியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை திமுகவும் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி மற்றும் திரு எடப்பாடி அவர்களின் மகன் 4 பேரும் ஒரு சில தொழிலாளர்களுடன் சேர்ந்து இந்த முயற்சியை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு காரணத்தை சொல்லி இருக்கிறார். பட் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்டர்னல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவர்கள் தீவிரமாக முயற்சி செய்தார்கள். பட் மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மற்ற கட்சியினர் மற்ற கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சியினரே தயாராக இல்லை. அதனால இந்த கூட்டணி எங்களுடன் சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க ஒன்றாக இருந்தால். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இவர்கள் செய்த ஒரு விஷயத்தால் இனிமேல் தமிழகத்தில் என்றைக்குமே கூட்டணி ஆட்சி தான் என்பது உறுதியாக இருக்கிறது. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது. கண்டிப்பாக தமிழக மக்களும் இதை நன்றாக புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. மொத்த எல்லாருக்கும் அவங்களுடைய அப்ரூவலோட நாங்கள் சொல்லுவோம். இல்ல, ஆளுநர் சந்திப்பு மற்ற அலுவல் ரீதியாக, இப்ப கவர்னருடைய மாளிகையோட இன்சார்ஜும் தான் அலுவல் ரீதியாக, மற்றபடி ஜெனரிக்கா அந்த கோர்ட் ஒர்க்கு அலுவல் ரீதியான சந்திப்பு தான், மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அதுக்கும் எதற்கும் சந்தேகம் இல்லை. உயர்கல்வி அமைச்சரும் என்னிடம் வந்திருந்தார். ஸோ அதனால அலுவல் ரீதியான சந்திப்பு தான். இல்ல, அதை நாங்கள் நேரடியாக அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டாம். ஃபைல் போயிருக்கு, முடிவெடுக்க வேண்டியது அவருக்கு தெரியாதா? ஃபைல் அங்க இருக்கு, முடிவெடுக்க வேண்டியது அவருடைய வேலை. அதில் நேரடியாக போய் அழுத்தமோ இல்ல நேரடியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜர்ஸ். முடிவெடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அவர் தான் விளக்கணும். ஸோ அதை போய் கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லை. இல்ல, அது பொதுவான மரியாதை நிறுத்தமான சந்திப்பு. ஏன்னா கவர்னர் மாளிகையுடைய விஷயங்கள், இப்ப அடுத்து அசம்பிளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் இல்ல. அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் விரைவாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து வெளியிடுவாங்க. வேற ஏதாவது கேள்வி? இல்ல, திமுகவுடைய போராட்டம் அதான் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் யாருடைய சொல்லுக்கிணங்க யார் சொல்லி இவங்க எல்லாம் ஆபரேட் ஆறாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் நான் தான் திரும்ப சொல்றேன், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இப்பவும் அந்த முயற்சியை எப்படியாவது ஆட்சி அமைக்கின்ற முயற்சியை இப்பவும் செஞ்சுட்டு வராங்கன்றதான் எங்களுக்கு தகவல். அவங்க எல்லா